பரலோக பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஓய்வு நாள் கால பொழுதுல இந்த வலசர்வாக்கம் பகுதியில நடக்கிற இந்த சபையின் ஆராதனையை கர்த்தர் பிளஸ் பண்ண ஜெபிக்கிறோம். ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரி சார்பில் நடக்கிற இந்த சபையின் ஆண்டவரே, சபையினுடைய ஊழியர்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் இருப்பதாக. என் ஆண்டவரை நீர் தலைவராக இருந்து நடத்தி தரப்போவதற்கு, நடத்தி கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து ஊழியர்களை செய்கிற பிள்ளைகளை தனித்தனியாக குடும்பங்களாக ரத்தத்தில் மறைத்து ஆண்டவரை நேற்றைய தினத்தில் அநேக ஆண்டவரை உதவிகளை செய்து இன்னைக்கு அவங்கவுங்க சபைகளுக்கு போயிருக்கிற பிள்ளைகளையும் நினைக்கிறோம். எல்லாரையும் ரத்தத்துல கொடுக்கிறோம். இந்த நாள் முழுதும் ஊழியத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மீது விசேஷித்த அபிஷேகம் இருக்கட்டும். என் மீதும் தங்கியிருக்கிற எல்லைகள் மீதும் சொந்தமான இடத்தின் மீதும் தூர தேசத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகள் மீதும் அவர்கள் குடும்பங்களின் மீதும் அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் மீதும் அவர்கள் குடும்பங்களின் மீதும் ரத்தம் தெளிக்கிறேன் அப்பா. நீராண்டவரே, யோபு 1:10 சகல 2:5 வேலையடைத்தீராக. கர்த்தருடனே தங்கிரும், எங்களோடு தங்கிரும், வரவேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. இந்த ஆண்டவரே, இந்தியா தேசம், தமிழ்நாடு, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, இலங்கை தேசம், கொழும்பு பகுதிகள், உலக நாடுகளின் எல்லா பகுதிகளையும் எங்களுடைய பிள்ளைகள் ஸ்பிரிட்டா இருக்காங்கப்பா. பறந்து விரிந்து கிடக்கிற இந்த உலகத்திலே ஆங்காங்கே இருக்கிறாங்க. எங்கள் விசுவாச பிள்ளைகள் காணப்படுகிறாங்க. எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். பகலோ இரவோ என் தேவனுடைய கரம் அவர்கள் மீது நன்மைக்கு எதுவாய் இருப்பதாக. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவங்களை கூட மறந்துடாதீங்கப்பா. ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எங்களோட தங்கியிருங்க. குடும்பமாக ஆராதிக்கிற காலங்களை சீக்கிரத்திலே கொடுப்பீராக. எங்களோட தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை நாம் பாடுவோம். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்ப்போரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். Bali Hare Devani Tudi
தந்தவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தி துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையா ஊழியர்கள் எழுப்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவ துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓரவஹந்தரமியந்தரவ நேமஹந்துராரியோரிகதந்தரவ. ஆண்டவரே, உமக்கு எங்களுக்கு நடுவில் இருக்கிற தடைகளை மாற்றம் சொல்லுவோமா? ஆண்டவரே, பாவங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், குறைகளை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என்னை கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, நாங்கள் குடும்பங்களாக உம்மை ஆராதிக்கணுமே. சொல்வீங்களா? தூர இடத்துல ஒருவேளை உங்க பிள்ளைகள் காணப்படலாம், கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒருவராகிலும் நரகத்தில் தள்ளப்பட்டு விடக் கூடாது, கர்த்தருடைய வருகையில கைவிடப்பட்டு விடக் கூடாது. சொல்லுவோமா? ஆண்டவரே, என் குடும்பம் கூட தூர தேசங்களிலே ஆண்டவரே உண்மையே சேவித்து உமக்காக எழுப்பி பிரகாசிக்கிற சுடர்களாக இருக்கணுமே. எவ்வளவு டைட் ஷெட்யூலா இருந்தாலும் என் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணுமே, கர்த்தரை கனப்படுத்தணுமே. ஓ ரபகதனமியங்கரதியங்கரபௌஷ்யங்கரபலா. ஹல்லேலூயா. என்னை எழுந்து கொள்ளும், அப்பொழுது நாங்கள் உனக்கு பின்னே ஓடி வருவோம் என்று வேதம் சொல்லுகிறதே. நம் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் சரியானபடி இழுக்கப்பட்டு விட்டோமானா? அவருடைய அன்புக்கு நாம் அடிமைகளாக மாறிவிட்டோமானா? அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் ஏங்கி தவித்து அந்த பரிசுத்தத்தை வாஞ்சியோடு பற்றி கொண்டமே ஆனா ஓ ரகதனதியங்கரபா நாம் நீதிமானாய் மாற நம்மை ஒப்பு கொடுத்து விடுவோமே ஆனா நம்முடைய முழு குடும்பத்தையும் கர்த்தர் நினைவு கூறுகிறவர். ஹல்லேலூயா. ரிபனதியங்கரபா நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா லோத்துவை காப்பாற்றினீரே. அன்று ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியுமையா. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியுமையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நோவாவை உன்னதா பெருங்காற்று வீச செய்தீரே. அன்று நோவாவை நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீச செய்தீரே.
நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறுகிற தெய்வம் இருக்கிறார்கள். கண்களை மூடி பயபக்தியோடு ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பேர பிள்ளைகளுக்காக நீங்க உழைச்சி கையில காசு கொடுக்கலாம், சொத்து சேர்த்து வைக்கலாம், பணம் கொடுக்கலாம், நகை கொடுக்கலாம், எதை வேணா கொடுக்கலாம். ரட்சிப்பு உங்களால கொடுக்க முடியுமா? பாவ மன்னிப்பை கொடுக்க முடியுமா? கர்த்தரின் மந்தைக்குள்ள சேர்க்க முடியுமா? ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே நான் மாத்திரம் வந்திருக்கிறதே ஆண்டவரே, என் முழு குடும்பம் தேவனை சேவிப்பதை குறித்து நான் கேள்விப்படலும் ஆண்டவரே. தூர இடத்துல இருந்தால், சமீபத்தில் இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஒரே இடத்துக்கு தேவனை ஆராதிக்க வர வேண்டும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். யாருக்கெல்லாம் தாகம் இருக்குதோ கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எங்கள் குடும்பமாக நாங்கள் ஆராதிக்கணுமே. கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்களிடத்துல காண்பித்து வாட்சியோடு தாகத்தோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை உள்ளங்கள் எந்த விதமான காரியத்தை குறித்து கலங்காதபடி, யோசியாதபடி, தேவன் செய்த நன்மைகளுக்கு இணையாக ஆண்டவரே துதித்து பாடி சோத்தரித்து மகிழ, கர்த்தரின் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு விடுதலையை பெற்றுக்கொண்டு சந்தோஷம் சமாதானமாய் வீடு திரும்ப கர்த்தர் அனுகிரகங்கள் பாராட்டும். எங்களோட தங்கியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாதத்தின் வாக்குத்தத்தம் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், அவரே நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நித்திய கன்மலை. கன்மலைனாலே யாரு, எதை யாரை குறிக்கிறது? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கன்மலையாகிய தேவன். நம்ம கூட பாடுவோம்ல, கன்மலையாகிய தேவன் ஏன் என்னை மறந்தி அப்படின்னு சொல்லி. கன்மலை இதுல ஒரு 5 காரியத்தை நான் அந்த கன்மலைன்னு யோசித்து பார்க்க போது 5 காரியத்தை நான் தியானிச்சேன். எல்லாம் சொல்ல போறது இல்லை, ஒன்னே ஒன்று தான் பார்க்க நேரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடைக்கலம் தரும் கன்மலை. அடுத்தது அந்த கன்மலை யாரு? நம்முடைய தேவன். தேவனாகிய கன்மலை. அவர் யாரு? துதிக்கப்படத்தக்கவர். கன்மலை துதிக்கப்படத்தக்கவர். அடுத்தது கன்மலையாகிய தேவன் யாரு? பழிவாங்கும் தேவன். அடுத்தது கடைசியா தப்புவித்து கிருபை தருகிறவர். இது எல்லாமே ஒரே சங்கீதத்துல இருந்து தான் நான் எடுத்தேன். ஒரு பகுதியிலிருந்து எடுத்தேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல நான் படிச்சு பார்க்கும்போது இதுல அத்தனையும் வாசிக்க முடியாது. 1 முதல் 3 வசனம், 32ஆம் வசனம், 47 முதல் 51 வசனங்களை நான் வாசித்து தியானிக்கும் போது இதுல இந்த 5 பாயிண்ட் தேவன் கொடுத்தார். அடைக்கலம் தரும் கன்மலை. ஆண்டவர் பாருங்களேன், யாரையுமே அவர் புறமே தள்ளுகிற தேவன் கிடையாது. அவர்கிட்ட பட்சபாதமே கிடையாது. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, புறமே தள்ள மாட்டேன்னு சொல்றாரு. யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில்
வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் அவரிடத்தில் வரும். இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு சொல்றோம், நம்ம சுவிசேஷத்தை சொல்றோம், நம்முடைய சாட்சியை சொல்லலாம். ஒருவேளை என் தேவன் எனக்கு இந்த அற்புதங்களை எல்லாம் செய்தார், நீங்களும் வாங்க, சிறுமையிலிருந்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அப்படின்னா கூட நம்ம சொல்லலாம். ஆனா கேட்க மாட்டாங்க. பாத்தீங்களா, வசனம் சொல்லுது, பிதாவானவர் ஒருவரை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் என்னிடத்துல வர முடியாதுன்னு சொல்றாரு. பிதாவானவர் இழுத்து கொண்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு மனுஷன் தேவனிடத்துல வர முடியும். அந்த ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை பிதாவானவர் உங்களை இழுத்து கொண்டு வந்து இந்த சத்தியத்தை கேட்கும்படி வைத்திருந்தா, அவர் சொல்லுகிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, என்னிடத்தில் வருகிறவரை நான் புறமே தள்ளுகிறது இல்லை. நம்முடைய வேலை என்னன்னா, ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது என்ன செய்யணும்? அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். முதலாவது சொன்ன வசனத்துல நாம சில வசனங்களை, சில பகுதியை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த சங்கீதம், இந்த பாடல் தேவன் வந்து தாவீதை பாட செய்கிறார். எப்போ அது பாடப்பட்டது? 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. நமக்கு அந்த பாடுகிற ஒரு தன்மை இருக்கா பாருங்க. எத்தனை இடத்துல இருந்து நம்மளை காப்பாற்றி கூட்டிட்டு வராரு. மரண கட்டுல இருந்து விடுதலை கொடுத்தா நம்ம என்ன செய்யணும்? உயிரோடு இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கணும். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கடமைப்பட்டிருக்கணும். அத்தனாகிய தேவன் என்னை உயிரோடு தேசத்துல வைத்திருக்கிறாரே, ரொம்ப கடமைப்பட்டிருக்கணும். இன்னைக்கு ஒரு சிலருக்கு தெரிந்து மரண கட்டு வருது, ஒரு சிலருக்கு தெரியாமலே எத்தனையோ இந்த கட்டுகளை நம்ம கடந்துதான் போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நமக்கு ஜீவனை கொடுக்குறாரு. கொரோனா மட்டும் எப்படி இருந்தது? ஒரு பயம் இருந்துச்சு. முன்னாடி சிக்கன் குனியா வந்து, சிக்கன் குனியாதான் அது ஏதோ ஒரு வியாதி, அது வந்தப்ப எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு. அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சபையில நிறைய பேர் அந்த ஓஎஸ் நகரில் இருந்தோம், எல்லாரும் வந்துடுவாங்க. ஈவினிங் வியாழக்கிழமை அந்த அபிஷேக கூட்டத்துக்கு வந்துடுவாங்க. உங்களுக்கு தெரியுதா? ஒரு சிலர் வந்தீங்க, ஞாபகம். யாருக்குமே அந்த வியாதியினுடைய தாக்கமே இல்லை. அப்படி ஆண்டவர் வந்து நல்லா நடத்துனார். நம்ம எப்பெல்லாம் வரோம் ஆண்டவர்கிட்ட? ஆபத்து வரும்போது தான் வரும். நல்லா இருக்கும்போது என்ன செய்யறதில்ல, நினைச்சே பார்க்கறது கிடையாது. ரொம்ப சிம்பிளா அழுவோம் 10 வருஷம் அழுதுருக்கோம். ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுத்துருப்பாரு. ஆனா 10 நாள் கூட அதுக்கு நன்றி சொல்லவே மாட்டேன். இந்த 10 நாள் நினைச்சு பார்த்து ஆயுசெல்லாம் உண்மைதான் ஆண்டவரே மகிமைப்படுத்துவது எசேக்கியா ராஜா கேட்டாரு. ஆனா நடத்திட்டாரு அது போல அப்படின்னா இல்லவே இல்லை. மரண கட்டில் செத்து போவ, உன் காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்து அப்படின்னு ஏசையா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் பேசின போது அழுவுறார். ஐயோ ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ள போறீங்களா? நான் இன்னும் இருக்கணும் அப்படின்னு அழும்போது உடனே ஆண்டவர் என்ன செய்தாரு? உன் ஆயுசு காலங்களை கூட்டுவேன் 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. ஆனா என்ன செய்யல, என் ஆயுசுலாம் ஒரு வாசப்படியிலேயே படுது, ஆலயத்தின் வாசப்படியில படுத்திருப்பேன். அவ்வளவு தூரம் டெடிகேட்டடா சொன்னார். அதாவது அர்ப்பணிக்கிற மாதிரி சொன்னார். கீத வார்த்தைகளை எடுத்து நான் வாசிப்பேன் அப்படிலாம் சொன்னார். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நிறைய நேரம் அப்படி செய்வோம். பார்த்தீங்களா, எனக்கு மட்டும் எப்பவுமே அந்த ஆண்டவரை மறக்கவே முடியாது. ஏன்னா என் பாதை அப்படி, அந்த பாதையில தேவன் என்னை நடத்துகிற விதம் அப்படி. அந்த பாதை யாராலுமே புரிந்து கொள்ள முடியாத பாதை. ஒரு சிலர் அப்படிலாம் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு என்ன இருக்கும் பாருங்க, ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட் இருக்கும், நன்றி நிறைந்த ஒரு இருதயம் இருக்கும். நம்ம கூடி வரும்போது பாருங்க, அந்த இடத்துல என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். சங்கீதம் 133 சொல்லப்பட்டது போல அவங்க துக்க முகமா இருக்க மாட்டாங்க. சங்கீதம் 133 நமக்கு நல்லா மனப்பாடம் ஆயிருக்க வேண்டிய ஒரு வேத பகுதி. எத்தனை பேருக்கு சங்கீதம் 133 நல்லா தெரியும்? இதோ வாசிங்க தப்பதான் வாசிப்பீங்க, மனப்பாடம் பண்ணலாம். நமக்கு நேரம் கிடைக்கும் போதுலாம் என்ன செய்யணும்? நமக்கு நல்ல மூல அறிவு இருக்கும் போதே மனப்பாடம் பண்ணிடும். வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது அவருடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியை வடிகிறதும் அவருடைய அசைகளின் மேல் பிறகுகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும்
செய்கிறார். அப்போ பாருங்கள், இந்த சங்கீதம் 133 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருமித்து சகோதரர்கள் வாசம் பண்ணுகிறது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கணும். பயபக்திக்கு உரியவர் நம்முடைய ஆண்டவர். அவரை கனப்படுத்தணும். கனப்படுத்துறதுன்னா மூஞ்சி தூக்கி வைக்கிறது கிடையாது, இல்லைன்னா சீரியஸ் முகம். இது முடித்த உடனே நீங்கள் எல்லாம் பாருங்கள், அப்படியே அந்த சூரியனை பார்த்து சூரியகாந்தி மலரெல்லாம் மலர்ந்துருக்கும் பாருங்களேன். அது எப்படி இருக்கும்? ஆமேன் போட்ட உடனே அப்படியே மலர்ந்து போயிடும். புதுசாக வந்தவங்க இன்றைக்கி பார்க்கலாம், எங்கள் ஜனங்கள் சாதாரண ஆளுங்களே கிடையாது, அப்படியே மலர்ச்சி வந்துடும். இப்போ எப்படி இருக்குது? ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா வார்த்தையில் தான் விடுதலை இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலே விடுதலை அனுபவித்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் மட்டும் நினச்சிங்கன்னா வீணாக வந்துட்டு வீணாக போகிறது கிடையாது. ஒவ்வொரு பகுதியிலையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். இந்த சங்கீதம் 133 நல்லா நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒருமித்து வாசம் பண்ணும்போது வரக்கூடிய நன்மைகள் என்ன? அங்கே தான் ஆசீர்வாதம், அங்கே தான் ஜீவன், அங்கே தான் அபிஷேகம், புதிய அபிஷேகம். அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவன் முகத்தெல்லாம் நினச்சி, அவன் தாடியை நினச்சி, அவனுடைய வஸ்திரத்தை நினச்சி வழிந்தோடுகிற அந்த கனத்துக்குரிய ஒரு அபிஷேகம். இன்னைக்கு அபிஷேகம் வேண்டாம், என்ன செய்யணும்? ஒரு மனம் இருக்கணும். சகோதரர்கள் ஒருமித்து, சகோதரிகள் ஒருமித்து, சகோதரர்கள் கூட ஒருமித்து போயிடுவாங்க. சகோதரிகள் ஒருமித்து போகிறதா ரொம்ப கஷ்டம். அதை பிரேக் பண்ணி காமிக்கணும். நம்முடைய ஊழியம் அப்படி தான் நடக்குது. பிரதர்ஸை பார்த்தா, வாலி பையனில் பார்த்தா எதுவும் மாற்றுறதே கிடையாது கையில். இப்போ இறங்கிட்டோம், எல்லாம் சகோதரிகளாக இணைந்து ஊழியம் செய்யணும். இனி சகோதரர்களே வாலி பையன்களையும் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்க்கவே கூடாதுன்னு நினச்சாச்சு. அதனால தான் ஊழியம் நல்லா பார்த்திங்கன்னா பல விதங்களில், இது மட்டும் இல்லை, இது ஆரம்ப கால ஊழியம், இதை தவிர பல விதங்களில் நம்முடைய ஊழியம் வளர்ந்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. நாளில் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீதை ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தாரா? எல்லா சத்துருக்களின் கைக்கும், எல்லா கைக்கும், சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் பாட்டு பாடுறான். நம்ம கூட பாட்டு பாடுகிறது வேணும், துதிக்கிறது வேணும், ஆராதிக்கிறது வேணும். 2-3 வாசிங்க. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானார். ஆனவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. ஒன்னொன்னே நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம தேவனை துதிக்க முடியும். 1000 சோத்திர பலிகள்லாம் சொல்லும்போது இதை திறந்து வச்சு நீங்க பார்த்தீங்கன்னாவே எத்தனையோ சோத்திரம் சொல்லலாம்ல. என் கண்மலையானவரே சோத்திரம், கோட்டையானவரே, ரட்சகரானவரே, துருகமானவரே, கேடகமானவரே, ரட்சணை கொம்பானவரே, உயர்ந்த அடைக்கலமானவரேன்னு தேவனை நிறைய துதிக்க முடியும். ஒரு புத்தகத்தில் தான் நம்ம பார்த்து நம்ம சோத்திரம் 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 சொல்கிற அவசியமே கிடையாது. வேத புத்தகத்தை கையில் எடுத்து வச்சு அதில் வசனங்களை நம்ம பார்த்து ப்ராக்டிக்கலாக அனுபவத்தோடு கூட நம்முடைய அனுபவங்களோடு கலந்து, அதாவது ஆப்போசிட்டாக எதிர்மறையாக அறிக்கையிட்டு தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் அநேகம் காணப்படுகிறது. அதே மாதிரி இந்த அதிகாரத்தில் 32 வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனையன்றி கன்மலை யார்? நம்முடைய தேவனையன்றி கன்மலை யார்? இன்னைக்கு அநேக காரியத்தை நம்புறாங்க. தேவர்கள் தேவதைகள் என்று சொல்லப்பட்ட அநேக காரியங்களை நம்புகிறாங்க. வசனம் சொல்லுகிறது ஒரு இடத்துல, அவர்களை கன்மலை அவர்களை விட்டு விலகிற்று, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு தூரமாய் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் பாருங்க, என்றென்றைக்கும் மாறாதவர். நம்முடைய கன்மலை விலகாத தெய்வம், நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவர் நம்ம அவருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சு அவர் துரத்துனா கூட வருத்தத்தோடு பார்த்து கொண்டே இருப்பார். உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், பலகணிக்கு வெளியே நின்று தன் மலர்ந்த முகத்தை காண்பித்து கதவு திறக்க மாட்டாளா, இருதய கதவை திறக்க மாட்டானான்னு ஏங்கி கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய தேவன். உண்மையான பாசம் நிறைந்த தாயும் தகப்பனும் வாலிய பிள்ளைகள் ஆகும்போது அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஏளனமாக நினைப்பாங்க பாருங்கள் சில பேர். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஒரு ஃபோன் காலுக்கு காத்திருப்பாங்க. தாயும் தகப்பன் என்ன செய்வாங்க, என் பிள்ளை ஏதோ ஒன்று திட்டுனா கூட பரவாயில்ல, பேசட்டும். எத்தனையோ பேர் அந்த அனுபவம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா?
எப்படியாவது அந்த பிள்ளை என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுனா நல்லா இருக்குமே, அந்த சத்தத்துக்கு காத்திருப்பாங்க. இதை விட மேலான மடங்கு அன்போடு ஆண்டவராய் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக காத்திருக்கிறார். நம்ம அவர்கிட்ட போகிறோமா? அவர் நம்முடைய கண்மலையாகிய தேவனை போல வேறொரு கண்மலை இல்லவே இல்லை. 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. கர்த்தர் ஜீவனுள்ளவர், கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ராஜாவாக இருக்கிற தாவீதுக்கு எதிர்த்து குடிமக்கள் இருந்தாங்கன்னா எப்படி இருந்து அந்த ராஜாங்க நல்லா ஒழுங்கா உருப்படும் பாருங்க. அப்போ ஒரு ராஜானா அவங்க எல்லாருமே அடங்கி தான் இருக்கணும் ராஜாவுடைய வார்த்தைகளுக்கு. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்கிறார். அவர் யாரு? ஆண்டவராகிய கர்த்தர். இந்த சபையின் தலைவர் யாரு? ஆண்டவராகிய கர்த்தர். அவர் தலை. நம்மெல்லாம் யாரு? சும்மா சரீரத்தின் ஒரு அவயவம் தான். நான் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் நம்ம கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஒரு நாள் என்னுடைய கண்களை தேவன் திறந்து விட்டார். அவரை பற்றி எனக்கு ரொம்ப மதிப்பு, பயங்கரமான மதிப்பு இருந்துச்சு. அப்போ அவரை நான் ரொம்ப இதுவாக நான் நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப பிடிக்கும், அந்த அனாயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். அவர் மேலே அவர் எப்படி அந்த அனாயிண்டிங்கில் இருக்கிறாரு, எப்படி அந்த ஹோலி வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, தேவனோடு இணைந்து இருக்கிற வாழ்க்கை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அந்த நாளில் அப்படி பிரமாதமாய் நினைத்துட்டு இருக்கும்போது ஆண்டவரின் கண்களை திறந்து விட்டு அவர் சொன்னார், அவருடைய அவயவங்களில் ஒன்று தான் அவர். எல்லாமே அது உண்மை தானே. அது எந்த பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் உண்மை என்னது? கிறிஸ்துவாகிய தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிற சரீரத்தின் அவயவங்கள். நீங்களும் நானும் எந்த அவயவமும் இன்னொரு அவயவத்தை பற்றி என்ன செய்ய முடியாது, கேவலமாக நினைக்கவே முடியாது. எல்லா அவயவமும் தேவை. நம்முடைய சரீரத்தில் ஏதாவது அவயவம் ஒன்று வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால் எவ்வளோ கஷ்டப்படுவோம் இல்லை? அதே மாதிரி தான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய அவயவங்கள், கண்ணு, எம, அப்படி தான் எல்லாமே. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. 49ஆம் வசனத்தை வாசிங்க. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி. சத்துருக்கள் முன்னாடி தேவன் நம்மை உயர்த்துவார். அதுதான் சத்துருக்களை சகிச்சுக்கிறது தான் கஷ்டம். மனமடி வாக்கும் போது வேதனைப்படுகிறது தான் கஷ்டம். ஆனால் அதுக்கு தகுந்த மகிமை இல்லாமல் போயிடவே போகவே போகாது. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு குடும்பத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டாலும் சரி, ஒரு சமுதாயத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டாலும் சரி, ஊழியத்தில் இருந்தாலும் சரி, ஒரு எங்கே இருந்தாலும் சரி, நீதி நிமித்தம் நம்ம நீதியாய் நடந்து எல்லா விதத்திலையும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து இந்த தேசத்தில் கூட பாருங்கள், ஒரு சட்டத்திட்டம்னா நம்ம அதுக்கு அடங்கி தான் நடக்கிறோம் இல்லை? இப்போ நம்ம சூளை இருக்கிற இடம் எப்படி ஒரு ஃபோர்ட் மாதிரி, ஒரு கோட்டை மாதிரி. அந்த கோட்டையை உடைச்சி நம்ம கூட தான் கதவை திறந்துட்டு நல்லா பண்ணலாம், பாடலாம், சத்தம் போடலாம், ட்ரம்ஸ் அடிக்கலாம். ஆனால் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது கொடுத்து தான் ஆகணும் இல்லை? மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஒரு கணவனுக்கு மனைவி மரியாதை கொடுத்து தான் ஆகணும். பிள்ளைகளுக்கு பெற்றோர் இப்போ மரியாதை கொடுக்குறது ஆகிப்போச்சு. அப்படி இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஒரு சபைக்கு நம்ம தேவனாகிய கர்த்தருக்கு செவி கொடுத்து தான் ஆகணும், கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எப்படியா? என் சத்துருக்களுக்கு வாசி என்னை விலக்கி காக்கிறவர், என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறவர், இதனால தேவனை நான் உம்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 46 1 முதல் 5 கூட நம்ம வாசிக்கும் போது பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு அடைக்கலமானவர், பெலனானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். சங்கீதம் 46 முதல் 5 வசனங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் நம்ம ஆண்டவரை இமேஜின் பண்ணி பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். என்னுடைய ஆண்டவர் ஏதோ ஃபோட்டோவில் இருக்கிறாரு, என்னுடைய ஆண்டவர் ஏதோ பரலோகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா கர்த்தர்கிட்ட பெரிய காரியம் பெற்றுக்கொள்ள முடியாது.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது போல அப்படியே நம்பணும். தாவீதுக்கெல்லாம் கர்த்தர் மேல அவ்வளவு நம்பிக்கை. எவ்வளவு போராட்டங்கள் பெருகினாலும், எவ்வளவு சத்துருக்களுடைய ஆயுதங்கள் அவருக்கு விரோதமாக எழும்பினாலும், ஓட ஓட சவுல் விரட்டிக்கிட்டே இருந்தாலும், தாவீதுக்கு தேவன் மேல அளவற்ற நம்பிக்கை, அளவற்ற பாசம். நமக்குள்ள அந்த அன்பு, பாசம், நம்பிக்கை இதெல்லாம் நமக்கு என்ன செய்யணும்? கட்டாயமா தேவை. அப்போ இப்படி இருக்கும்போது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். ஆண்டவர் பாருங்க, அவரை கண்மலையாகிய கர்த்தரை நம்ம நம்பி இருந்தோம்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? அவரை நம்பி திடனாயிருக்கும், கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நமக்கு எதிராக எழும்புகிற எந்த காரியத்தை குறித்தும் நம்ம பயப்பட அவசியம் இல்லை. மத்தேயு 7:24-25 சொல்லியிருக்கு, நம்முடைய கண்மலை யாரா? ஆண்டவராகிய கர்த்தர். கண்மலையின் மேல் வீட்டை கட்டின பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க எப்படிப்பட்டவங்க? கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பானவர்கள், புத்தியுள்ள மனுஷிக்கு ஒப்பானவர்கள். அதனால் நம்ம ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மேலே நம்ம எப்படி ஒரு நல்ல பில்டிங் கட்டி எழுப்புகிறோமோ அதே போல் நம்ம பில்டிங் நல்லா இருக்கணும், நித்திய ராஜ்யத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு யார் மீது நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்க்கை கட்ட வேண்டும், கண்மலையாகிய கர்த்தர் மீது. சங்கீதம் 112-8 வசனங்களில் கூட நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லி இருக்குது? கர்த்தரை நம்பி 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். துர்ச்செய்தியை கேட்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படிதானே? வெள்ளம் போல சத்துரு மேற்கொள்ள வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவனை முறியடிப்பார். துர்ச்செய்தியை கேட்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நம்பி அவன் இருதயம் எப்படி இருக்குமா? திடனாய் இருக்கும். திடனுள்ள ஒரு இருதயம் வேணும். கோழையா இருந்தா கூட ஆண்டவரை எப்படி கூப்பிட்டாரு? கிதியோனை, பராக்கிரமசாலியே, தேவன் உன்னோடே இருக்கிறார். அவன் சொல்கிறான், நானே கோழை, நானே எங்கள் குடும்பத்தில் சின்ன பையன், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய கோத்திரம் நினைக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு கீழ்த்தரமான ஒரு கோத்திரம். என்னையா ஆண்டவரே நீ தெரிந்து கொண்டீர்? ஆமாம், உன்னை தான் தெரிந்து கொண்டேன், நீ தான் பராக்கிரமசாலி, நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல் அந்த பெரிய கும்பலை மீதியானியர் கும்பலை நீ தான் முறியடிப்பேனார். இன்றைக்கி நம்ம கூட பாருங்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நம்ம கூட நம்முடைய குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் வரலாம், எத்தனை பேர் வேணால் எதிர்த்து நிற்கலாம். எல்லாரையும் முறியடிப்பதற்கு, அவர்களை கர்த்தர் பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரு கருவியாக உங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீ பராக்கிரமசாலின்னு சொல்கிறார். அப்போ ஒருவேளை நம்ம பயந்தாங்கொள்ளியாக இருக்கலாம், ஆனால் தேவன் பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இளைய குமாரன் திரும்பி வருவானா? தன்னை விட்டு பிரிந்து போன ஆஸ்திகள் எல்லாம் வாங்கிட்டு போனானே, கட்டாயம் எல்லாம் இழந்துருவான்னு அப்பாவுக்கு தெரியும். எப்போ வருவான்னு எதிர்பார்த்து இந்த தகப்பன் காத்திருந்தது போல இன்னைக்கு ஆண்டவர் இந்த கண்மலை கிட்ட நான் உனக்கு வெடிப்பிட அந்த உனக்கு புகலிடம் வச்சிருக்கேன், வரமாட்டியான்னு கர்த்தர் காத்திருக்கிறார். மத்தேயு 11:28-30 கூட வாசிக்கும் போது ஆண்டவர் கூப்பிடுறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏசாயா 55:3 கூட சொல்றாரு, தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், பணம் இல்லாதவர்களே என்கிட்ட வந்து இலவசமாய் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் வீணா போய் வேண்டாத காரியங்கள்ல உடைய நேரங்களையும் பணங்களையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்றீங்க? என்கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. உன்னத பாட்டு 2:10-15 சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறாரு. பாருங்க, இன்னைக்கு இந்த அழைப்புக்கு நம்ம பதில் கொடுக்குறோமா? எழுந்து நிப்போமா? அப்படியே ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா ரிபானதி அங்கரபா உஷியங்கரபா. அன்பு தகப்பனே, ஆத்தும நேசரே, எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. கடைசி ஜெபத்துக்கு காத்திருக்க கூடாது. இந்த நேரம் உங்களுடைய அற்புதத்தின் நேரம். தி ராபா காத ராபா நதி அங்கரபா. அடே கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் நான் வருகிறப்பா, உண்மையே என் புகலிடமாக மறைவிடமாக கொள்ளுகிறேன். நீரே என்னுடைய தேவன், உம்மீதுதான் என்று வாழ்க்கை ஆண்டவரே ஓட்டிக்கொண்டு போகிறப்பா. பயங்கரமான பார சுமைகள் இருந்தாலும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் என் வாழ்க்கை நான் ஆண்டவரே நான் கட்டி எழுப்பி கொண்டு
வர ஆவியானவர் உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ரபா ஹமரதி நிமியாந்தரஹம் நமௌதனதி அங்கரபா. யாரெல்லாம் ஆண்டவரை கூப்பிட சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்களோ, ஆமென் ஆண்டவரே, உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உங்க அழைப்புக்கு நான் வருகிறேன் ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லுவீங்களா? ஓ ரபா ஹதுரிபி அங்கரபா. உயர்ந்த நோக்கத்துக்காக தேவன் நம்மை முன்குறித்திருக்க நாம் அவருடைய வார்த்தையை கேட்காத படிக்கு எங்கேயோ போயிட்டு இருந்தோம்னா எவ்வளவு நாட்கள் இப்படியே ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்க போகிறோம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்னது போல சத்தமாய் சொல்லுங்க. என் கண்மலையாகிய தேவனே, உமக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் மறவாதிருப்பீராக, என்னை உயர்த்துவீராக, என் சத்துருக்களுக்கு விலக்கி காப்பீராக, என் சத்துருக்களை வல்லடிக்கு நீங்களாக்கி விடுவிப்பீராக, வியாதி விகிதங்களிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவிகள் யார் யாருடைய சரீரத்தில் வேதனை கொடுத்து கொண்டு இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தால் இந்த இடத்தை விட்டு வெளியேறு கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை கொடுங்கப்பா, அணைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுத்திருக்கிற தமது பிள்ளைகள் மீது கிருபையாயிரும். அந்தகார வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை விடுவியும் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். அதை குடும்பத்தை கலக்கிற பிள்ளைகளாய், குடும்பத்திலே ஆண்டவரே அவள் போகிற காலேஜஸ்ல, வேலை செய்கிற இடத்துல, பிசினஸ் ஸ்தலத்தில் நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. ரட்சிக்கப்படாத குடும்பத்தினர் நடுவில் பயன்படுத்துவீராக. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சாலபாவை மறவாதே. ஆமென்.